வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி அரசு பள்ளி கல்வித்துறையின் கீழ் தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களை நேரடியாக நியமிக்கும் பொருட்டு 2025 வெளியிடப்பட்ட அறிவிப்பின் அடிப்படையில் 174 பேர் தேர்வு செய்யப்பட்டனர். இதில் 157 பேர் பெண்கள் மற்றும் 17 பேர் ஆண்கள் ஆவர். புதுச்சேரி, காரைக்கால், மாஹே உள்ளிட்ட பகுதிகளுக்கு தேர்வு செய்யப்பட்ட இவர்களுக்கு பணி ஆணை வழங்கும் விழா புதுச்சேரி கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது. இதில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் பணி ஆணைகளை வழங்கினர். விழாவில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் கல்வித்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய துணைநிலை ஆளுநர், கல்வியே சமூக வளர்ச்சியின் அடித்தளம் என்றும் ஆரம்ப கல்வி குழந்தைகளின் சிந்தனை மற்றும் நற்பண்புகளை உருவாக்கும் முக்கிய கட்டமாகும் என்றும் தெரிவித்தார். முதலமைச்சர் ரங்கசாமி, அரசு பள்ளிகளில் ஆசிரியர் பற்றாக்குறை தற்போது சரி செய்யப்பட்டுள்ளதாகவும், பெற்றோர் தங்கள் குழந்தைகளை அரசு பள்ளிகளில் சேர்க்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மேலும் மாணவர்கள் திருக்குறள் போன்ற நூல்களை படிக்க ஆசிரியர்கள் ஊக்குவிக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். अशोक एम विजयलक्ष्मी, डी लोगेश्वरी, पी महालक्ष्मी. நம்மை சுற்றி இருக்கும் எல்லா வளர்ச்சிக்கும் அடிப்படை கல்விதான். அதில் பிரைமரி எஜுகேஷன் பங்கு மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் கல்வி பயணத்தில் முதல் படிக்கட்டு இந்த பிரைமரி எஜுகேஷன். ஒரு குழந்தை பள்ளி வாழ்க்கையில் காலடி எடுத்து வைக்கும் அந்த ஆரம்ப நிலைதான். ஒரு குழந்தை எழுத்தறிவை மட்டும் அல்லாமல் சிந்திக்கவும், கேள்வி கேட்கவும், தன்னம்பிக்கையோடு பேசவும் கற்றுக்கொள்வது பிரைமரி எஜுகேஷன் காலத்தில் தான். அது ஒரு அறிவியல் சம்பந்தமான செய்திகள். சில நிர்வாகத்தில் எப்படி இருக்காங்க ஒரு எண்ணம் வரும், பிள்ளைகளுக்கு வரும், நிர்வாகம் எப்படி இருக்கும், அதை நம்ம சொன்ன மாதிரி இன்னும் தெரிஞ்சுக்குவாங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், புதுச்சேரி வந்து ஐஏஎஸ் அதிகாரி வரணும் நிறைய பேர் சொல்லுவேன். அது யாரால் முடியும்னா நீங்கள் உங்களால் முடியும். நீங்கள் ஆரம்பத்தில் சொல்லி தரும்போது இது மாதிரிலாம் இருக்குது, இப்படிலாம் இருக்குது, இது மாதிரி வகுப்பெல்லாம் சென்று கல்லூரியில் சென்று இந்த மாதிரி பாடத்தை படித்தா நீங்கள் வர முடியும் அப்படின்னு ஒரு ஆரம்பத்திலேருந்தே சொல்லிக் கொடுக்கும் பொழுது, அந்த எண்ணத்தை அவர்கள் உருவாக்கும் பொழுது எதிர்காலத்தில் அவர்கள் நம்ம நினைக்கிற மாதிரி வருவாங்க. புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சவரிராயலு வீதியில் அமைந்துள்ள தமிழ்த்தண்டல் திருவிக அரசு ஆண்கள் உயர்நிலைப் பள்ளியில் சேதமடைந்த மற்றும் சிதலமடைந்த பகுதிகளை சீரமைத்து புதுப்பொலிவுடன் மாற்றும் பணிகளுக்காக பூமி பூஜை நடைபெற்றது. இப்பள்ளியில் வகுப்பறை தரைகள் மாற்றி புதிய தரைகள் அமைத்தல், பள்ளி கட்டிடத்தை முழுமையாக புதுப்பித்து வர்ணம் தீட்டுதல் உள்ளிட்ட மேம்பாட்டு பணிகள் பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிடம் பிரிவு 2 மூலம் ரூபாய் 1,05,00,000 செலவில் மேற்கொள்ளப்பட உள்ளது. அதேபோல் லாபோர்த் வீதியில் அமைந்துள்ள திருவள்ளுவர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 2வது மாடியில் கூடுதல் வகுப்பறைகள் கட்டுதல், சேதமடைந்த பகுதிகளை சீரமைத்தல் மற்றும் பள்ளி கட்டிடத்திற்கு முழுமையாக வண்ணம் தீட்டுதல் உள்ளிட்ட பணிகள் ரூபாய் 49,90,000 செலவில் மேற்கொள்ளப்பட உள்ளது. இந்த இரு பள்ளிகளிலும் மேம்பாட்டு பணிகளை தொடங்குவதற்கான பூமி பூஜை விழா உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நேயம் மக்கள் கழக தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிடங்கள் பிரிவு 2 செயற்பொறியாளர் பக்தவச்சலம், உதவி பொறியாளர் வேல்முருகன், இளநிலை பொறியாளர்கள் ஆனந்த பத்மநாபன் மற்றும் பிரியதர்ஷினி உள்ளிட்ட பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் கலந்து கொண்டனர். மேலும் திருவள்ளுவர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மற்றும் தமிழ்த்தண்டல் திருவிக அரசு ஆண்கள் உயர்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர்கள், புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிர்வாகிகள், உருளையன்பேட்டை தொகுதியை சேர்ந்த நேயம் மக்கள் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர். காமராஜர்
ஓவிய கலைக்கூடம் சார்பில் பாரதிதாசன் மகளிர் கலைக்கல்லூரியில் மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது. விழாவை முன்னிட்டு நடைபெற்ற ஓவியப் போட்டியில் 100க்கும் மேற்பட்ட மாணவிகள் கலந்து கொண்டு பல்வேறு தலைப்புகளில் ஓவியங்களை வரைந்தனர். தொடர்ந்து நடைபெற்ற மகளிர் தின விழா நிகழ்ச்சி தமிழ்த்தாய் வாழ்த்துடன் தொடங்கியது. கல்லூரி முதல்வர் முனைவர் மதிவாணன் தலைமை தாங்கி சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக வருமான வரித்துறை இணை ஆணையர் ஷாலினி, புதுச்சேரி சுகாதாரத்துறை இணை இயக்குனர் மேரி ஜோஸ்பின் சித்ரா, முன்னாள் கலை பண்பாட்டுத்துறை இயக்குனர் கலியபெருமாள், வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் ஓய்வு பெற்ற வட்டாட்சியரும் சமூக சேவகருமான ஐயனார், கல்லூரியின் முனைவர் திலகா தர்மராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். மேலும் காமராஜர் ஓவிய கலைக்கூடம் சார்பில் ஆசிரியர் திலக், சித்திர வித்தகர் கனகலிங்கம், ஓவியர் மாதவராஜு, நெறியாளர் வள்ளியம்மை ஆகியோரும் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் ஓவியத்துறையை சேர்ந்த அமுதா சம்பத், நாடகத்துறையை சேர்ந்த ஆரோக்கியமணி, ஸ்டெல்லா, மருத்துவர் ஹரிபிரியதர்ஷினி ஆகியோருக்கு சிறப்பு விருந்தினர்கள் விருது வழங்கி பாராட்டினர். நிறைவாக கலைரத்னா நன்றி கூறினார். கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சனி பகவான் இடம்பெயரும் சனி பயிற்சி நடைபெற்றது. இதனை முன்னிட்டு காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாற்றில் அமைந்துள்ள தர்பாரணீஸ்வரர் கோவிலில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. அதிகாலை முதலே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிலில் திரண்டனர். சனி பகவானுக்கு பால், தயிர், தேன் உள்ளிட்ட திரவியங்களால் சிறப்பு அபிஷேகங்கள் நடத்தப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. சனி பயிற்சியை முன்னிட்டு தமிழகம் மட்டுமின்றி பிற மாநிலங்களிலிருந்தும் பக்தர்கள் திருநள்ளாறு கோவிலுக்கு வந்து சாமி தரிசனம் செய்தனர். பக்தர்களின் கூட்டத்தை கருத்தில் கொண்டு கோவில் நிர்வாகம் மற்றும் போலீசார் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தனர். மகளிர் தினத்தை முன்னிட்டு தட்டாஞ்சாவடி தொகுதியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நேயம் மக்கள் கழக தலைவர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமியின் வழிகாட்டுதலின்படி தொகுதி முழுவதும் பொதுச் செயலாளர் விநாயகம் தலைமையில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. அதன் ஒரு பகுதியாக மகாத்மா காந்தி நகர், லட்சுமி நகர், ஐயப்பன் நகர், வினோபா நகர், எல்லையம்மன் நகர், ராகவேந்திரா நகர், ஜெயராம் கார்டன், அன்னை தெரேசா நகர், மேட்டுமா நகர், பாரி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் தொகுதி கழக நிர்வாகிகள் அன்பழகன், மணிமாறன், கணேஷ், குணா, ரவி, சங்கர், பாலன், குமார், பழனி, பாலா, மரிஸ், அருண், பரத், குமார், பாலாஜி, வெங்கடேஷ், கரண் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் தொண்டரணி சார்பில் செயல் வீரர்கள் கூட்டம் தருமபுரியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. தொண்டரணி மாநில தலைவர் வீரசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கட்சியின் பொதுச் செயலாளர் NSJ ஜெயபால் மற்றும் இந்திராநகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அரசு கொறடாவுமான AKD ஆறுமுகம் முன்னிலையில் வகித்தனர். வரவிருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டிய பணிகள் குறித்து தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை வெற்றி பெற செய்வதற்கான கட்சி பணிகள் குறித்தும் ஆலோசனை செய்யப்பட்டது. மேலும் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான ஆட்சியில் மக்களுக்கு வழங்கப்பட்ட பல்வேறு நலத்திட்டங்கள் மற்றும் தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்து அவருக்கு நன்றியும் வாழ்த்துக்களும் தெரிவிக்கப்பட்டன. தொடர்ந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் முதல்வர் ரங்கசாமி தலைமையிலான ஆட்சி புதுச்சேரியில் மீண்டும் அமைய அனைவரும் பாடுபடுவோம் என செயல் வீரர்கள் உறுதி எடுத்துக் கொண்டனர். இந்த கூட்டத்தில் முன்னாள் சபாநாயகர் சப்தகிரி சிவக்கொழுந்து உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் மாநில மற்றும் தொகுதி கட்சி நிர்வாகிகள், தொண்டரணி மாநில பொதுச் செயலாளர் சரவணன், பொருளாளர் ஜோதி மற்றும் ஏராளமான கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக பங்கேற்றனர். புதுச்சேரி வில்லியனூர் கொம்பின் திருக்காஞ்சி கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி, ஸ்ரீ மீனாட்சி உடனுரை, ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் தேவஸ்தானத்தில்
சனிப்பெயர்ச்சி விழா நடைபெற்றது. புகழ்பெற்ற இந்த ஆலயத்தில் தனி சன்னதியில் அருள்பாலித்து வரும் ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கு சனிப்பெயர்ச்சியை முன்னிட்டு சனி பகவான் கும்ப ராசியில் இருந்து மீன ராசிக்கு இடம்பெயர்ந்ததையொட்டி சிறப்பு அபிஷேகம், அலங்காரம், அர்ச்சனை மற்றும் தீபாராதனைகள் நடைபெற்றன. இந்த சனிப்பெயர்ச்சியில் நற்பலன் பெறும் ராசிகளாக ரிஷபம், கடகம், துலாம், மகரம் ஆகிய ராசிகளும், பரிகாரம் செய்து நற்பலன் பெற வேண்டிய ராசிகளான மேஷம், மிதுனம், சிம்மம், கன்னி, விருச்சகம், தனுசு, கும்பம், மீனம் ஆகிய ராசிக்காரர்களும் கலந்து கொண்டு பரிகார பூஜைகளில் பங்கேற்றனர். விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சனிப்பெயர்ச்சி பரிகாரம் செய்து சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி சரவணன், ஆலய தலைமை அர்ச்சகர் சரவணன் சிவாச்சாரியார், உபயதாரர்கள் மற்றும் திருக்காஞ்சி கிராம மக்கள் செய்திருந்தனர். புதுச்சேரியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் இஸ்லாமிய ஜனநாயக பேரவை இணைந்து நடத்திய இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி 100 அடி சாலையில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு முதன்மை செயலாளர் அரிமா தமிழன் தலைமை தாங்கி உரையாற்றினார். ரமலான் நோன்பின் ஆன்மீக பயன்கள் மற்றும் சமூக ஒற்றுமையை எடுத்துரைத்து அவர் சிறப்புரையாற்றினார். வரவேற்புரையை முபாரக் வழங்கினார். நிகழ்ச்சியில் முகமது கவுஸ், ஃபாத்திமா பீவி, அசான் பேக், சர்புதீன், ஜுபைதர் உசேன் ஆகியோர் கலந்து கொண்டனர். நோன்பு குறித்து உரைகளை தமிழ்மாறன், ஆதவன், செல்வ புஷ்பலதா ஆகியோர் வழங்கினர். சிறப்பு விருந்தினர்களாக தேவபுள்ளன், தலையாரி, பாவாணன், முன்னவன், அமுதவன், செல்வநந்தன், கார்முகில், சுடர்வளவன், எழில்மாறன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் சிறப்பு அழைப்பாளர்களாக ஜனாப் சலீம், ராமச்சந்திரன், ஹேமா பாண்டுரங்கன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியின் நிறைவில் ஜனாப் பக்ருதீன் நன்றி உரை வழங்கினார். ரமலான் நோன்பின் புனிதத்தையும் உடல் மற்றும் உள்ளத்தை தூய்மைப்படுத்தும் ஆன்மீக நோக்கத்தையும் மக்களிடம் எடுத்துரைக்கும் வகையில் இந்த இஃப்தார் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்தில் அரசு ஊழியரிடம் 6.4 பவுன் தங்கத் தாலி செயினை பறித்துச் சென்ற 2 பெண்களை உருளையன்பேட்டை போலீசார் 1 மணி நேரத்திற்குள் கைது செய்தனர். விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த சித்ரா என்பவர் பேருந்து நிலைய கழிவறைக்கு சென்றபோது அவரை பின்தொடர்ந்த 2 பெண்கள் கொலை மிரட்டல் விடுத்து 6.4 பவுன் தங்கச் செயினை பறித்து கடலூர் செல்லும் தனியார் பேருந்தில் தப்பினர். புகாரின் பேரில் உருளையன்பேட்டை போலீசார் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து பேருந்தை கிருமாம்பாக்கம் பகுதியில் நிறுத்தி சோதனை நடத்தினர். இதில் கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த நித்யா மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரை சேர்ந்த அபிநயா ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து ரூபாய் 9.50 லட்சம் மதிப்புள்ள நகை பறிமுதல் செய்யப்பட்டது. தொடர்ந்து இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். குற்றவாளிகளை விரைவாக கைது செய்த உருளையன்பேட்டை போலீசாரை எஸ்பி கலைவாணன் பாராட்டினார். புதுச்சேரி கோரிமேட்டில் உள்ள ஜிப்மர் மருத்துவமனை வளாகத்தில் புதிதாக கட்டப்பட்ட 4வது நோயாளி தங்கும் மையம் தொடங்கி வைக்கப்பட்டது. ரூபாய் 15 லட்சம் செலவில் கட்டப்பட்ட இந்த மையம் புதுச்சேரியை சேர்ந்த கோதி சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அமைப்பின் நன்கொடையாக வழங்கப்பட்டது. இந்த தங்கும் மையத்தை ஜிப்மர் இயக்குநர் டாக்டர் வீர் சிங் நேஹி திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் சுமித்ரா கோதி, சஞ்சய் கோதி ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் ஜிப்மர் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் சாஹா வினோத்குமார் மற்றும் நிர்வாக துணை இயக்குநர் ரங்க பாஷ்யம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிகிச்சைக்காக ஜிம்மருக்கு வரும் நோயாளிகள் மற்றும் அவர்களுடன் வரும் உறவினர்கள் ஓய்வெடுக்க இந்த தங்கும் மையம் வசதியாக அமைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தொலைதூர பகுதிகளிலிருந்து வரும் நோயாளிகள் மற்றும் பராமரிப்பாளர்களுக்கு மருத்துவமனை வளாகத்திலேயே பாதுகாப்பான ஓய்விடமாக இது பயன்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மையம் கோதி சேரிட்டபிள் ட்ரஸ்ட் நிர்வாக அரங்காவலர் சஞ்சய் கோதி தலைமையில் வழங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அருகே மொரட்டாண்டியில் அமைந்துள்ள 27 அடி உயர சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் சனி பெயர்ச்சியை முன்னிட்டு சிறப்பு வழிபாடுகள் வெகு சிறப்பாக நடைபெற்றன. அதன்படி சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு காலை 8:24 மணியளவில் பிரவேசித்தார். இதனை முன்னிட்டு ஆலயத்தில் உள்ள 27 அடி உயர விஸ்வரூப சனி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் யாக பூஜைகள் நடைபெற்றன.
விழாவை முன்னிட்டு 1008 லிட்டர் பாலாபிஷேகம் நடைபெற்றதுடன் 108 கிலோ அளவிலான விபூதி, மஞ்சள், சந்தனம் உள்ளிட்ட 30 வகையான திரவியங்களால் அபிஷேகம் செய்து சிறப்பு ஆராதனை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சனி பகவானை தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழக தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான ராமதாஸ் வெளியிட்ட பத்திரிகை செய்தியில், புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை அரசியல் வசதிக்காக மட்டுமே பயன்படுத்தப்படுகின்றது என்ற விமர்சனம் எழுந்துள்ளது. முதல்வர் கடந்த வாரம் மாநில அந்தஸ்து குறித்து பேசியது தொடர்பாக பல்வேறு தரப்பினரிடையே கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. மாநில அந்தஸ்து கோரிக்கையை அவர் உண்மையான அக்கறையுடன் முன்வைக்கவில்லை. பொதுமக்கள் முன்னிலையில் தீவிரம் காட்டும் தோற்றத்தை உருவாக்குவதே அவரது நோக்கம் என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சட்டமன்றத்தில் மாநில அந்தஸ்து தொடர்பாக எத்தனை முறை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது என்பதையும் முதல்வர் தெளிவாக விளக்கவில்லை என்றும், கோரிக்கை உண்மையாகவே பிரதமரின் கவனத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் அதை நேரடியாக முன்வைத்து பதில் பெறலாம் அல்லது மாநில அந்தஸ்து கோரிக்கை மனுவை பிரதமரிடம் மேடையிலேயே வழங்கலாம் என்ற கருத்தும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பிரதமர் புதுச்சேரிக்கு வருவதற்கு முன்பே அனைத்து கட்சி தலைவர்களையும் இணைந்து மாநில அந்தஸ்து கோரிக்கை மனுவை சமர்ப்பிக்க வாய்ப்பு இருந்தும் அதற்கான எந்த முயற்சியும் மேற்கொள்ளப்படவில்லை என்றும், மாநில அந்தஸ்து என்பது மக்களின் சுயாட்சிக்கான அடிப்படை உரிமை மற்றும் மாநில நிர்வாகத்திற்கு சுதந்திரத்தை வழங்கும் சட்டப்பூர்வமான உரிமையாகும். ஆனால் அதிகாரமே உயர்ந்த அந்தஸ்து என நினைக்கும் மனப்பான்மையுடன் செயல்படுவதால் இந்த கோரிக்கை அரசியல் வசதிக்காக மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது என்றும் கூறப்படுகிறது. இந்த மனப்பான்மை நீடிக்கும் வரை புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கிடைப்பது கடினம் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. மாநில அந்தஸ்து பெறுவதற்காக கட்சி தொடங்கப்பட்டிருந்தாலும் இதுவரை முறையான மனு சமர்ப்பிக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் அறிக்கையில் மாநில அந்தஸ்து உயிர்நாடி கொள்கை என குறிப்பிடலாம். ஆனால் மக்கள் இதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் ஒரு புன்முறுவலாகவே கடந்து செல்லும் நிலை உருவாகியுள்ளது என கருத்து தெரிவித்துள்ளார். விழுப்புரம் திண்டிவனம் வட்டத்திற்கு உட்பட்ட ஆலகிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனுரை ஸ்ரீ யமதண்டேஸ்வரர் ஆலயத்தில் சனிப்பெயர்ச்சி விழா நடைபெற்றது. சனீஸ்வர பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு இடம்பெயர்ந்ததை முன்னிட்டு ஆலய வளாகத்தில் யாகசாலை அமைக்கப்பட்டு யாகங்கள் நடைபெற்றன. யாகசாலையில் பல்வேறு வகையான திரவிய பொருட்கள் மற்றும் பட்டு வஸ்திரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டு வேத மந்திரங்களுடன் ஹோமங்கள் நடத்தப்பட்டன. தொடர்ந்து சனீஸ்வர பகவானுக்கு பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட புனித திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றன. பின்னர் பூஜிக்கப்பட்ட கலச நீரால் மகா அபிஷேகம் நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட சனீஸ்வர பகவானுக்கு பஞ்சமுக தீபாராதனை மற்றும் கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. மேலும் பரிகார ராசிகளான மீனம், கும்பம், மேஷம் மற்றும் சிம்மம் ராசியை தொடர்ந்து பக்தர்களுக்காக சிறப்பு பரிகார நிவர்த்தி பூஜைகள் நடைபெற்றன. இந்நிகழ்ச்சியில் சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலகிராமம் அப்பர் அறக்கட்டளையினர் செய்திருந்தனர். புதுச்சேரி திருபுவனை தொகுதிக்குட்பட்ட களித்தீத்தால்குப்பம் பகுதியில் பல ஆண்டுகளாக 40க்கும் மேற்பட்ட குருவிக்கார இன மக்கள் வசித்து வருகின்றனர். இவர்கள் தங்களுக்கு அரசு சார்பில் மனைப்பட்டா வழங்க வேண்டும் என கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக கோரிக்கை விடுத்து வருகின்றனர். தற்போதைய ஆட்சியில் குருவிக்கார இன மக்களுக்கு நல்லூர் கிராமத்தில் இலவச மனைப்பட்டா வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து மனைப்பட்டா வழங்க வேண்டும் என பலமுறை சட்டப்பேரவை அருகே அமர்ந்து அவர்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர். ஆனால் ஒவ்வொரு முறையும் விரைவில் வழங்கப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்து அனுப்பி வைத்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே தங்களுக்கு முதலமைச்சர் கூறியபடி இலவச மனைப்பட்டா வழங்க வேண்டும் என வலியுறுத்தி குருவிக்கார இன மக்கள் சட்டப்பேரவை அருகே கையில் தீபந்தம் ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது தங்களின் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பினர்.
மாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு எடப்பாடி திருமூலர் மூலிகை அபிஷேக அறக்கட்டளை சார்பில் தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு வட்டம் திருக்காட்டுப்பள்ளி அருகே செந்திலை கிராமத்தில் அமைந்துள்ள பேரருள்மிகு சுந்தரேஸ்வரர் தாயார் மீனாட்சி ஆலயத்தில் 108 தெய்வீக இயற்கை மூலிகை அபிஷேகம் நடைபெற்றது. சுமார் 4000 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக கருதப்படும் இந்த புகழ்பெற்ற ஆலயத்தில் அறக்கட்டளையின் நிறுவனர் வெங்கடேசன் தலைமையில் 108 வகை பசுந்தழை மூலிகைகள் அரைத்து தயாரிக்கப்பட்ட திரவியங்களுடன் பால், தயிர், பன்னீர் உள்ளிட்ட அபிஷேக பொருட்கள் கொண்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. அபிஷேக பொருட்களுடன் பக்தர்கள் மற்றும் சிவனடியார்கள் கோவிலை வலம் வந்து பின்னர் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் ஓதியபடி சுவாமிக்கு அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து அபிஷேகம் செய்யப்பட்ட மூலிகைகள் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டன. பின்னர் அன்னதானமும் வழங்கப்பட்டது. திருமூலர் மூலிகை அபிஷேக அறக்கட்டளை சார்பில் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் தேவாரம் பாடல் பெற்ற மற்றும் புகழ்பெற்ற திருக்கோவில்களில் மூலிகை அபிஷேக பூஜைகள் நடத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டது. பூஜைக்கான ஏற்பாடுகளை அறக்கட்டளை நிறுவனர் மற்றும் தலைவர் வெங்கடேசன் தலைமையில் நிர்வாகிகள் ஜெயந்தி, பிரியா, ரமேஷ், ஆனந்த பிரகாஷ், தீபா ஆகியோர் செய்திருந்தனர். இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட வெளியனூர் கொம்யூன் அரும்பார்த்தபுரம் திருக்குறளார் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ சுந்தர விநாயகர் ஆலயத்தின் 26ஆம் நாள் மண்டல பூஜை விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக முனைவர் லாவண்யா கலந்து கொண்டார். மண்டல பூஜைக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் தனது சொந்த செலவில் முன்னின்று நடத்தினார். விழாவில் பங்கேற்ற 700க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அறுசுவை உணவுடன் கூடிய அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் மண்டல பூஜையை முன்னிட்டு 1000 பொதுமக்களுக்கு பயனுள்ள நினைவு பரிசாக ஹாட்பாக்ஸ் வழங்கி சிறப்பித்தார். மக்கள் சேவையை பாராட்டும் வகையில் கோவில் நிர்வாகம் சார்பில் முனைவர் லாவண்யாவிற்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து அவருக்கு மாலை அணிவித்து சால்வை போர்த்தி பரிவட்டம் கட்டி மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஊர் பெரியவர்கள், கோவில் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலி இந்திராநகர் பகுதியைச் சேர்ந்த சுமதி என்பவர் புதுச்சேரி முத்தியால்பேட்டையில் வசிக்கும் தனது மகள் உஷாவை பார்க்க பேருந்தில் புதுச்சேரி வந்தார். மரப்பாலம் சந்திப்பில் பேருந்தில் இருந்து அவசரமாக இறங்கிய போது அவரது கைப்பையில் இருந்த பணப்பை மாயமானது. பேருந்தில் அருகில் அமர்ந்திருந்த பெண் ஒருவர் பணப்பையை திருடியிருக்கலாம் என சந்தேகித்து சுமதி முதலியார்பேட்டை போலீசில் புகார் அளித்தார். இதுகுறித்து போலீசார் நடத்திய விசாரணையில் மதுரையை சேர்ந்த கங்கா என்பவர் பணத்தை திருடியது கண்டறியப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டார். அவரிடமிருந்து திருடப்பட்ட பணத்தில் ரூபாய் 3000 மீட்கப்பட்டது. கைது செய்யப்பட்ட கங்காவை போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொண்டனர். புதுச்சேரியில் மகளிர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் மேம்பாட்டுக் கழகம் அலுவலகம் முன்பு ஓய்வு பெற்ற அங்கன்வாடி ஊழியர்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தலைவர் மண்ணாங்கட்டி தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட ஓய்வு பெற்ற அங்கன்வாடி ஊழியர்கள் கலந்து கொண்டனர். போராட்டத்தின் போது 2019 ஜூன் மாதம் முதல் 2024 ஜூன் மாதம் வரை வழங்கப்பட வேண்டிய பணிக்கொடை தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் 16 ஆண்டுகளாக உதவியாளர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய 6வது ஊதிய கமிஷன் நிலுவைத் தொகையில் 50% இதுவரை வழங்கப்படாத நிலையில் அதை விரைவாக வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை வலியுறுத்தப்பட்டது. மேலும் பணிக்கொடை வழங்க நடவடிக்கை எடுத்த முதல்வர், சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர், இயக்குனர் மற்றும் மேலாண்மை இயக்குனருக்கு நன்றியும் தெரிவிக்கப்பட்டது. இந்த போராட்டத்தில் அரசு ஊழியர்கள் சம்மேளனத்தின் தலைவர்கள் ராதாகிருஷ்ணன், நமச்சிவாயம், பிரேமதாசா, முனுசாமி, செல்வகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தனர். அதேபோல் ரசாலன், ருக்மணி, அஞ்சலே, ஹெலன், கரோலின், தேவிகா, சாந்தி, ரேவதி, நூர், பிவி, ராஜலட்சுமி, லக்ஷ்மி, தேவா ஆகியோருடன் காரைக்காலிலிருந்து அந்தோனியம்மாள், ஜெயராணி, ஃப்ளோரா உள்ளிட்ட ஊழியர்களும் போராட்டத்தில் கலந்து கொண்டனர். கோரிக்கைகள் விரைவில் நிறைவேற்றப்பட வேண்டும் என துறை ரீதியாக வலியுறுத்தப்பட்டதாக போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் தெரிவித்தனர்.
புதுச்சேரி எல்லைப்பிள்ளை சாவடி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ ஸ்ருங்கேரி சிவகங்கா மடம் ஸ்ரீ சாரதாம்பாள் ஆலயத்தில் சனி பெயர்ச்சியை முன்னிட்டு விசேஷ ஹோமம், அபிஷேகம் மற்றும் சகஸ்ரநாம அர்ச்சனை நடைபெற்றது. சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பிரவேசித்ததை ஒட்டி ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. இதனை முன்னிட்டு சுவாமிக்கு விசேஷ ஹோமம், அபிஷேகம் மற்றும் சகஸ்ரநாம அர்ச்சனை நடைபெற்றது. தொடர்ந்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பின்னர் பிரசாதம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஆலய நிர்வாகத்தினர் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.